सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே. மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே. பொங்கிய மேனி களைப்பிலே, பொழுதும் புலரும் அணைப்பிலே. ஓஹோ மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். இரவே இரவே விடியாதே, இன்பத்தின் கதையை முடிக்காதே. இரவே இரவே விடியாதே, இன்பத்தின் கதையை முடிக்காதே. சேவல் குரலே கூவாதே, சேவல் குரலே கூவாதே. சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே, சேர்ந்தவர் உயிரை பிரிக்காதே. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். வாயின் சிவப்பு விழியிலே, மலர்கண் வெளுப்பு இதழிலே. வாயின் சிவப்பு விழியிலே, மலர்கண் வெளுப்பு இதழிலே. காயும் நிலவின் மழையிலே, காலம் நடக்கும் உறவிலே. ஆஹா ஆ, மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டு
இப்போ தாம்மா கோட்டு சூட்டு மாட்டி வந்தாராண்டி. இந்த மாமா நேத்து வர மாட்டுக்காரன் தாண்டி. இப்போ தாம்மா கோட்டு சூட்டு மாட்டி வந்தாராண்டி. பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு முடிய தோண்டி. பார்க்கலாமா கிட்டே வந்தா மூக்கு முடிய தோண்டி. இது காங்கையும் காளையடி சும்ப விட்டு வாழப்பிடி. எதுக்கு நின்னா முட்டுமடி கயத்தை போட்டு கட்டுங்கடி. பட்டி காடா பட்டணமா ரெண்டும் கேட்டான் லட்சணமா. என்ன மாமான்னு கூப்பிடுற மங்கையரே வருமம்மா. ஏமாந்த சோழகிரி யாருன்னு பாருமம்மா பாருமம்மா. பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆட முடிவு கட்டணுமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா. நீங்க குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க. சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணம் ரெண்டும் வீங்க. அம்மா நீங்க குனிஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க. சும்மா வாங்க கொடுக்கட்டுமா கண்ணம் ரெண்டும் வீங்க. ஐயா ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க. ஏங்க காலேஜுக்கு போனீங்களா தூங்க. அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியுமா எடுத்து சொன்னா புரியுமா. பட்டுக்காடா பட்டணமா ரெண்டும் கட்டான் லட்சணமா. மெதுவா தொடலாமா என் மேனியிலே கை படலாமா படலாமா. வெக்கம் இப்போது வரலாமா. நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா. அவசரமா வெக்கம் இப்போது வரலாமா. நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா. குளிர்ந்த காற்றாய் மாறட்டுமா மாறட்டுமா. உன் கூந்தலில் நடனம் ஆடட்டுமா ஆடட்டுமா. கொல்லும் கண்களை வெல்லட்டுமா. கோடி கதைகள் சொல்லட்டுமா சொல்லட்டுமா. மெதுவா மெதுவா தொடலாமா என் மேனியிலே கை படலாமா படலாமா.
உனக்கில்லையா எனக்கில்லையா இன்பமும் துன்பமும் உனக்கில்லையா உனக்கில்லையா நாளை மணமக்கள் நாம் இல்லையா அது நடக்கும் வரை மனம் பொறுக்கலையா வெக்கம் இப்போது வரலாமா நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா மெதுவா மெதுவா தொடலாமா என் மேனிலே கை படலாமா படலாமா ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே
பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே. இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார், அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை, கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர், கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே, கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. தாரகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிக யாகம் காத்து ஆசை கொண்டனரே. தாரகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிக யாகம் காத்து ஆசை கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் தீர்பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் செல்திடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, கன்னியை வில்லடித்து சொந்தம் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் கூடி நாட்டை ஆளவும், மனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமறை கேட்டான். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மில்கிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலகுவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வதை கண்டு, இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி
ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இகபர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லாருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர் கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே, கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. தாரகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிக யாகம் காத்து ஆசை கொண்டனரே. தாரகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிக யாகம் காத்து ஆசை கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் பெரும் மிதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் செல்திடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வில்லடித்து சொந்தம் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதனையால் மனம் மாறி கைகேயி மணிமுடி பரதன் கூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமறை கேட்டான். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி
தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார்.